ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, பெயரளவுல ஆயாச்சு. என்னைக்கு நாம இந்த நூலையெல்லாம் பார்த்து, படிச்சு, சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு, அவன் திருவடிக்கு தான் போகணும் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டாவே நாம என்னது? சித்தாந்த சைவர் தான். ஆனா, வெறும் அது மட்டும் போதாது. என்ன செய்யணும்? அதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சித்தாந்த சைவர்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சர்க்கரைன்னா இனிக்குமாயா? சாப்பிட்டாதான் இனிக்கும். சர்க்கரைன்னு எழுதி பார்த்து, இதோ சர்க்கரை இனிக்கிறதா அப்படின்னா எப்படி இருக்கும்? இனிக்குமா? இனிக்காது. அதே தான் தா சித்தாந்தம். இதுதான் சித்தாந்தம். அப்படின்னா ஆமாம்மா சித்தாந்தம். நீ யார் யானா? நானும் சைவ சித்தாந்தி தான். அப்படின்னா சர்க்கரை இனிக்குங்கிற கதை தான். சரியா? எனவே என்ன செய்யணும்? வாழணும். அதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும். பயணத்தை துவங்க வேண்டும். துவங்கினா சைவ சித்தாந்தம். எனவே அதனால வேத நெறி தலைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய. பூத பரம்பரை என்னது அது? பூத பரம்பரை எல்லாம் பல்லெல்லாம் வச்சு அப்படியே குண்டா கருப்பா அந்த பூதமா? அடியார் கூட்டம்தான். அடியார் கூட்டம்தான். அடியார் கூட்டம்தான் பூத பரம்பரை. பூத பரம்பரை என்பது அடியார் திருக்கூட்டம்தான் பூத பரம்பரை. புரியுதா? ஏன்னா சைவத்துக்கு எப்பவுமே ரெண்டு கண்ணு. ஒன்று அரண் வழிபாடு, மற்றொன்று அடியார் வழிபாடு. அரண் வழிபாடும் அடியார் வழிபாடும் ஒரே நேரத்தில் ஒரே தட்டில் சமமா நின்னாதான் நான் சைவர்னு பேர். எனக்கு இல்லைங்க, எனக்கு அடியாரை கும்பிட்ற மாதிரி சாமியை கும்பிட முடியல, சாமியை கும்பிட்ற மாதிரி அடியாரை கும்பிட முடியலன்னா நம்முடைய நிலை எங்க இருக்கிறது? கீழே தான். இன்னும் நம்ம நிறைய உழைக்க வேண்டி இருக்கிறது. அறிவு திருந்த வேண்டி இருக்கிறது. இன்னும் அறிவை திருந்தணும். அப்ப எப்படி தெரியணுங்க? சிவபெருமானையும் திருவேடத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஒரே மாதிரி பார்க்கணும். அது என்னைக்கு வருதோ அப்பதான் யூ ஆர் குவாலிஃபை ஃபார் எதுக்கு? முத்தி, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். அப்பதான் தகுதியே வருதுன்னு அர்த்தம். அதனால ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கத்தை சொல்லிட்டாரு. 3 நோக்கம்: வேதனரு தலைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்தது. அவர் ஏன் அழுதாரு? நம்மளாம் அழுதா ஒரு காரணம் இருக்கு. எதுக்கு அழுவோம்? அடிச்சா அழுவோம், சாப்பாடு இல்லைன்னா அழுவோம். அவர் எதுக்கு அழுதார்னா, அவர் அழுகிற போது இந்த 3 காரணத்துக்காக அழுதார். ஞானசம்பந்தர் குளக்கரையில் அழுததுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டா, பால் இல்லாம அழுதாரு, அப்பாவை காணான்னு அழுதாரு. அதுக்கெல்லாம் அழுவலையா? தூளமா பார்த்துட்டு இருக்காத. அவர் அழுத காரணம் என்னது? 3 காரணத்திற்கு. புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளர் வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு சொன்னார். அப்ப ஞானசம்பந்தர் பெருமானுடைய அவதாரம் அதுதான். சரிங்க. நாவுக்கரசு பெருமான் திருநாவு கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ, தொண்டி நெறி வாழ்வதற்காக அவதாரம் செய்தவர் நாவுக்கரசு பெருமான். தொண்டு நெறி. ஏன்னா அடியார்கிட்ட இருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு ஒழுக்கம் எது? அடிமை பண்பு. நான் அடியார்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கணும்? அடிமை பண்பு வேண்டும். அடிமை பண்பு இல்லைன்னா அடியார் இல்லை. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ். இப்ப சைவத்துக்கு வருகிற போத நெஞ்ச நிமித்திட்டு வந்தோம்னா மொத்தமும் போச்சு. வரும்போது எப்படி வரணுமா? கூனி குறுகி வரணுமா? கூனி குறுகி அந்த எது அப்படியே சிறுத்தொண்ட நாயனார் போய் பாருங்க, எல்லாம் பெரிய புராணத்துல கிடக்குது. அத்தனையும் சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா எங்க போய் மேற்கோள் பார்க்கணும்?
பெரிய புராணத்தில் போனா தெரியும். சிறுத்தொண்ட நாயனார் புராணம். சிறுத்தொண்ட நாயனார் புராணம் எப்படி சொன்னாருங்களா? அடியாரை பார்க்கிற போதெல்லாம் அடியேன் சிறு தொண்டன் அப்படிதான் வந்து நிற்பாராம். யாரு? தளபதி பரஞ்சோதி வாதாபி வெற்றி கொண்டவர். வரலாற்றில் வாதாபி போர் என்பது தமிழ் இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு போர். அந்த போரை முன்னிலை நின்று வெற்றி பெற்ற பரஞ்சோதியார் அடியாரை பார்த்தா எப்படி நிற்பாராம்? அடியே சிறு தொண்டன். அப்படியே 6 அடி உயரம் 3 அடி ஆயிரும். அதே அவருக்கு பேராயிடுச்சு. பரஞ்சோதியார் என்கின்ற பேரே மாறி போய் என்னாச்சு? சிறு தொண்டன், சிறு தொண்டன், சிறு தொண்டன். எப்பவுமே அவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவது பெருமானுடைய கருணைக்கு அடையாளம். எப்பவுமே அது அப்படி காட்டுவாராம். அப்படியே காட்டுவார். அதனாலதான் அவரை முதல்ல பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறாருங்க? சிறு தொண்ட நாயனாரை இறைவன் எங்க பார்க்கிறாரு? செங்காட்டங்குடியில ஆத்தி மரத்துக்கு அடியில பார்க்கிறார். ஆத்தி மரத்துக்கு அடியில பார்க்கிறாரு. அவர் போய் விழுந்து வணங்கி அப்படியே எந்திரிச்சு கையை குப்பி அப்படியே குறுகி நிற்கிறாரு. சாமி பார்த்து கேட்கிறாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர். முரண் தொடைன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? முரண் தொடை அப்படின்னு என்னதுங்க? ரெண்டு சொல்லும் எதிரெதிர் சொல்லு. பெரிய அப்படின்னா சிறிய வராது, சிறியன்னா பெரிய வராது. பெருமானவரை பார்த்து கேட்கிறாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர். ஆமா சாமி, நான் தான் சிறு தொண்டன் அப்படி சொல்லல அவரு. அவர் என்ன சொல்றாரு? அடியார் அன்பினாலே அப்படி சொல்லுவாங்க. எனக்கு சிறுமை என்பதே இல்லை, பணிவு என்பது என்னிடம் ஒரு துளி இல்லை சாமி. என் மேல அன்பு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆஹா அவரெல்லையா பணிவா இருப்பாரு அப்படின்னு அன்பினாலே சொல்லுவார்கள். எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை. எனவே அன்பினாலே அடியார்கள் கூறுவார்கள் என்னென்ன? சிறு தொண்டன் என்று சொல்லுவாங்க சாமியினர். ஆனா அவர் எப்படி நின்றார் என்பதை அவருடைய வரலாற்றில் பின்னாடி போய் பார்த்தா தெரியும். பின்னாடி போய் பார்த்தா தெரியும். என்னது? சீராளத்தேவனை கரியாக்கி, வரலாறுலாம் விட்டுருங்க, கரியாக்கினாரு, படைச்சாச்சு, ஒவ்வொன்றா வெய்யினாரு, எல்லாத்தையும் வச்சாச்சு. தலைக்கறி மட்டும் வைக்கல, தலைக்கறி மட்டும் வைக்கல. உடனே பரிமாறின உடனே கேட்குற, எல்லாம் வச்சாச்சா அப்படின்னாரு. தலை ஆகாது என்று ஒதுக்கினேன். தலை ஆகாது என்று அதுவும் நாம் உண்பதுனர், அதுவும் நாம் உண்பதுனர். இருங்க சாமி அப்படின்னு என்ன செய்யறாங்க? அதை போய் எடுக்கலாம். சந்தனத்தை எதுக்கும் ஆகட்டுன்னு சமைச்சு வச்சேன். பரிமாறல, எதுக்கும் ஆகட்டுன்னு என்ன செஞ்சேன்? சமைத்து வைத்தேன் என்று அந்த வேலைக்கார பெண்ணு சந்தனத்தாதியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பரிமாறியாச்சு. இப்போ தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கறி அமுது ஆக்கியாச்சு. ஆக்குன உடனே சாப்பிட வாரான்னு பார்த்தா கூட யாராவது உக்காந்தாதான் நான் சாப்பிடுவேன், கூட யாராவது உக்காந்தாதான் சாப்பிடுவேனார். இவர் ஏற்கனவே அங்க பூரா செங்காட்டங்குடி பூரா தேடி பார்த்துட்டு ஒரு அடியாரையும் காணானதா இவரை பிடிச்சிட்டு வந்தார் இல்லையா? இல்லைன்னா பிள்ளைக்கறி ஏன் சமைக்கணும்? வடபாயத்தோட ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டிருந்தா அன்னைக்கு கோட்டா முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் ஒரு அடியாருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிட்றது அவருடைய கொள்கை. தினமும் ஒரு அடியாருக்காவது சாப்பாடு போடணும், அடியாருக்கு சாப்பாடு போடணும். இவர் வரும்போதே மொத்த பேத்தையும் கிளப்பிட்டார். எங்க கைலாயத்திலிருந்து கிளம்பும் போத ஒரு ஆள் அங்கே உள்ள இருக்கக்கூடாதையா, எல்லாம் வெளியே கிளம்புன்னு அங்கே திருநீர் பூசணும் ஒரு தொண்டர் ஊருக்குள்ள கிடையாது, செங்காட்டங்குடிக்குள்ள. எங்க தேடியும் காணான்னு தான் இவரை பிடிச்சிட்டு வந்தாரு. இவர் எல்லாம் பரிமாறினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு அடியார் இருந்தாதான் சாப்பிடுவேனார். சரி, இருந்தாலும் ஒரு ஆசை, என்னது? ஊரு பூரா திருப்பி போய் பார்த்துட்டு வரேங்க சாமி. ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் அர்ஜென்டெல்லாம் கிடையாது, போய் பார்த்துட்டு வேணாரு. நேரம் என்ன செய்யறாரு? திருப்பி செங்காட்டங்குடி பூரா தோடுறாரு. பூரா தேடி பார்த்தா ஒரு அடியார் கூட இல்லை. திருப்பி வந்தாரு. சாமி, அடியார் திருநீர் பூசுவதை பார்த்து நானும் நீர் பூசுவேன், எனக்கு திருநீர் பூசுற தகுதி எல்லாம் இல்லை,
ஆனா அடியாரெல்லாம் திருநீர் பூசுறத பார்த்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆசையினாலே நானும் திருநீர் பூசுவேன். நீங்க அனுமதிச்சா நான் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றேன். என்ன சொல்றாருங்க? நீங்க அனுமதி, ஏன்னா அடியாருன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த தகுதி இல்லை. எனக்கு அந்த தகுதி இல்லை. எனக்கு இப்போ ஒரே ஒரு தகுதி தான் இருக்குது. என்னது? திருநீர் பூசி இருக்கிறேன். அதுவும் எல்லாரும் பூசுறத பார்த்து நான் பூசி இருக்கிறேன். எல்லாரும் பூசுறத பார்த்து பூசி இருக்கிறேன். எனவே நீங்கள் அனுமதித்தால் உங்கள் பக்கத்துல உட்கார்ந்து நானே உணவு உண்ணுகிறேன்னு சொன்னபோது அப்ப பெருமான் சொல்லுகிறார், உன்னை போல் நீரிட்டார் ஆர். என்ன சொல்றாருங்க? உன்னை போல் நீரிட்டார் ஆர். என்னையா இப்படி சொல்லிட்ட? உன்ன மாதிரி திருநீர் பூசினால் யாரு? யாரும் கிடையாது. ஏன்னா அடிமை திறம். அந்த அடிமை திறத்திலே வாழ்ந்தவர் யாரு? சிறு தொண்ட நாயனார். அப்போ இந்த திருவேடத்தின் சிறப்பை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் வேடத்தின் சிறப்பு அடிமை திறம் தான். அந்த அடிமை திறத்தின்படி வாழ்ந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். அவருடைய நோக்கமே உலகத்துக்கு சிவனடியார்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டினவர் யாரு? நாவுக்கரசு பெருமான் தான். அதனாலதான் அவருடைய அவதாரத்தை சொல்லுகிறார். என்னதுங்க? திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அவருடைய பெருமைய ஒரு நாக்குனால சொல்ல முடியாது. 1000 நாக்கு இருந்தா கூட யாருடைய பெருமையை சொல்ல முடியாது? நாவுக்கரசு பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாது என்று காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அப்போ அடிமை திறத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக திருவதாரம் செய்தவர் யாரு? நாவுக்கரசு பெருமான். அப்படி நம்பி ஆரூரருக்கு வந்தீங்கன்னா அவதார நோக்கம் என்னது? மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர. தென் திசை தவம் செய்திருக்கிறதே, தவத்தின் பயனை உலகத்துக்கு தரணும். திருத்தொண்ட தொகை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். திருத்தொண்ட தொகை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். எனவே நம்பி ஆரூரர் திரு அவதாரம் செய்யலன்னா நமக்கு யார் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க? 63 நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த 63 பட்டியலை அறிவிப்பதற்காகவே இந்த மண்ணுக்கு அவதாரம் செய்தவர் யாரு? நம்பி ஆரூரர். அப்போ 3 பேத்துக்கு 3 நோக்கம் வந்துருச்சு. காலம் ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் 7, நம்பி ஆரூரர் 9ஆம் நூற்றாண்டு. சரி, அடுத்து இன்னொரு ஆள் எஞ்சி நிற்கிறார். யாரு? மணிவாசக பெருமான். இவருடைய காலம் ஆராய்ச்சியில 2 வகையான கருத்து உண்டு. மணிவாசகருடைய கால ஆராய்ச்சி என்று சொல்லுகிற போது அந்த ஆராய்ச்சியில 2 வகையான கருத்துக்கள் உண்டு. ஒன்று மூவர் முதலிக்கு முற்பட்டவர், மற்றொன்று மூவர் முதலிக்கு பிற்பட்டவர். 2 கருத்து உண்டு. 2 கருத்து உண்டு. ஒவ்வொருவரும் இந்த 2ஐயும் சொல்றவங்க ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, பல பெருமக்கள் பல சான்றுகளை சொல்லி நிறுவுறாங்க. எது? மூவருக்கு முற்பட்டவர் என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க, மூவருக்கு பிற்பட்டவர் என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதுல ஆராய்ச்சியை நான் உங்களை எடுத்து விட்டு விடுகிறேன். ஏன்னா அதற்கு முடிவு நம்மால சொல்ல முடியாது. சொன்னவங்க எல்லாமே யாரு? எல்லாம் பெரியவங்க தான். மறைமலை அடிகள் மூவருக்கு முற்பட்டவர் என்று நிறுதி ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறார். மணிவாசகருடைய காலமும் ஆராய்ச்சியும் என்று ஒரு மிகப்பெரிய நூல், ஒரு 500-600 பக்கத்துக்கு மேல அதை நிறுவி மூவருக்கு முற்பட்டவர் மணிவாசகர் என்று மறைமலையடிகள் நிறுவுகிறார். இன்னும் பல சான்றோர் பெருமக்கள் பிற்பட்டவர் என்றும் நிறுவி இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய அறிவுக்கு தக்கவாறு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா காலம் என்பது வேறு, அவருடைய அருள் தன்மையில யாருக்கும் சந்தேகம் கிடையாது. மணிவாசகருடைய அருட்தன்மையில் என்ன கிடையாது? ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ மணிவாசகருடைய அவதாரத்தின் நோக்கம், அவதாரத்தினுடைய
நோக்கம் என்னது? திருவாசகம். மணிவாசகருடைய அவதாரத்தின் நோக்கம் திருவாசகம். இந்த திருவாசகம் என்பது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு காதலன் காதலிக்கு எழுதக்கூடிய காதல் கடிதம், லவ் லெட்டர். பெருமானுக்கு மணிவாசகர் எழுதிய லவ் லெட்டர் தான் எது? திருவாசகம். என்னங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னா, நீங்க அந்த அந்த பார்வைகளை நின்று பார்த்தீங்கன்னா அவர் கண்ணீர் விட்டு அழுகின்ற பிரிவு ஆற்றாமை நமக்கு புரியும். எப்பவுமே அந்த காதலிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் காதலியை பிரியறது எவ்வளவு கஷ்டம். அந்த காதலியுடைய பொருள் எல்லாம் பார்த்தா அவளுக்கு என்ன ஞாபகம் வரும்? காதலன், அந்த காதலியோட ஞாபகம் வரும். பஸ் ஸ்டாப்பை பார்த்தா இங்கே தானே நின்றுட்டு இருப்பா, பஸ்ஸை பார்த்தா இந்த பஸ்ஸில் தானே போவா. அந்த பொருளை எல்லாம் பார்க்குற போது அவளுக்கு யார் ஞாபகம் வரும்? காதலி ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? அதுபோல மணிவாசகருக்கு இறைவனுடைய சம்பந்தமுடைய பொருள்களை எல்லாம் பார்க்கிற போது என்ன வந்துடுது? அப்படியே கண்ணீர் வருகிறது, கண்ணீர் வருகிறது. அதுதான் நமக்கு திருவாசகத்தை முழுக்க சொல்றார். அது நமக்கு திருவாசகத்துல திருவிளையாடற் புராணம், அவருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல்கள்ல ஒரு சிறந்த நூல் திருவிளையாடற் புராணம். அந்த திருவிளையாடற் புராணத்துல மணிவாசகரை ஏன் இங்க விட்டுட்டு போனார்னு ஒரு காரணம் சொல்றார். மணிவாசகர் என்ன செஞ்சாருங்க? விட்டுட்டு போயிட்டார். அந்த வரலாறு நான் ரொம்ப விரிக்கல. மதுரையில என்னவா இருக்கிறாரு? அமைச்சரா இருக்கிறார். அரிமத்தன பாண்டியனுடைய அமைச்சரவையில மணிவாசகர் என்னவா இருக்கிறாருங்க? அமைச்சரா இருக்கிறாரு. குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக கடற்கரை பட்டினம், இன்னைக்கு திருப்பெருந்துறை இருக்கா இல்லையா, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பட்டினத்துக்கு வராரு. வருகிற போது பெருமான் என்ன செய்யறாரு? அங்கே குருநாதரா இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? போய் திருவடியில் வீழ்ந்தார், தடுத்தாட்கொண்டார். கொண்டு வந்த காசை பூரா கோயில் கட்டிட்டார். ஆவடியார் கோயில் என்பது யார் கட்டியது? மணிவாசகர் இறைவனுக்காக கட்டியது. பிறகு அங்க பெருமான் பொய்கையில நெருப்பு சோதி தோற்றுவித்து, அங்க பல மாணவர்கள் இருக்கிறாங்க, பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுல சிலர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த சோதியில கலந்து என்னோடு வாங்கன்ட்டார். சிலரை வர வச்சிட்டாரு. பலர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாம் இப்ப வேண்டாம், இங்கே இருங்க, இங்கேயே இருங்கன்னு விட்டுட்டு போயிட்டார். பொதுவா பாருங்க, இப்ப ஒரு குருநாதர் இருக்கிறாரு, குருநாதர் இருக்கிறார், ஒரு 10-50 மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாரு. பாடம் முடிச்சோடனே ஒரு 10 பேர்த்த மட்டும் செலக்ட் பண்ணி, நீ என் கூட வந்துருப்பா, நீ என் கூட வந்துரு அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டார். இப்ப இந்த 40 பேர் என்ன நினைப்பாங்க? அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. குருநாதருக்கு பிடித்த மாணவர்கள், அவர் நினைச்ச மாதிரி அவங்க நின்று இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சிட்டாரு? குருநாதர் கூட்டிட்டு போயிட்டாரு. நம்மெல்லாம் சரியா படிக்கலையா, நம்மெல்லாம் சரியா படிக்கல அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அவர் எதுக்கு கூட்டிட்டு போனாரு, எதுக்கு விட்டுட்டு போனாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனா அப்படித்தானே ஒரு இருக்கும், பார்வை அப்படித்தானே. அதனால இப்போ இறைவன் என்ன செஞ்சிட்டாரு? சோதியை தோற்றுவித்து சில அன்பர்கள் என்ன செஞ்சிட்டாரு? சோதியில கலந்து என்னோடு வாங்கன்ட்டார். பலரை விட்டுட்டு போயிட்டார், பலரை விட்டுட்டு போயிட்டார். இப்போ என்ன கேள்வி வருகிறது என்று சொன்னால், அப்போ மணிவாசகரனுடைய அன்பு குறைவாக இருக்குமோ, மணிவாசகருடைய அன்பு குறைவாக இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வி அங்க தொக்கி நிக்குது. இப்ப பாருங்க, இப்ப விட்டுட்டு போனதுல இவரை தவிர மீதி எல்லாரும் என்ன செஞ்சிட்டார்? தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. கடல்ல குதிச்சு செத்தாங்க சில பேர், மலையில இருந்து உளுந்து உயிரை விட்டவங்க சில பேர், கத்தி எடுத்து குத்திக்கிட்டு உயிரை விட்டவங்க சில. மணிவாசகரை பதிவு செய்யறார், மணிவாசகர் திருவாசகத்துல பதிவு செய்யறார். ஆனா இவர் என்ன செய்யல? எதுவுமே செய்யல. அப்போ போனவங்க அன்பில மிகச்சிறந்தவங்க இருக்க முடியாம இங்க செத்து போனாங்களா இல்லையா? அவங்களும் என்னது? அன்புல சிறந்தாங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் அதுக்கு என்னையா பண்றது அப்படின்னு இருந்துட்டாரோ, அப்படி இருந்துட்டாரோ. இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியை கேட்டாதான் விடை நமக்கு தெரியும். இந்த கேள்வியெல்லாம் தப்பு. ஆனா இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும், கேட்டு பார்த்தாதான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா மணிவாசகர் சொல்றாரு, அதுவும் உன் விருப்பன்றே. இன்னொன்னு,
இந்த வரை என்ன செய்யல, உடலை மாய்க்கிலேன், உடலை மாய்க்க, ஏன்னா அதுவும் உன் உடைமை அன்றே, அதுவும் உன் உடைமையன். இந்த உடம்ப நான் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது யாருடையதா இருக்கணும், என்னுடைய. இப்ப இந்த புத்தகத்தை எனக்கு வேண்டாங்க, கிழிச்சு போட்டேன். புத்தகம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி என்ன செய்யறது, கிழிச்சு போட்டேன். நான் இப்ப கிழிக்கலாமா கிழிக்க கூடாதா, கிழிக்கலாம் தானே, ஏன்னா இது யாருடைய புத்தகம், உங்க புத்தகத்தை வாங்கி கிழிச்சிட்டுன்னு வச்சுங்க, நீங்க என்ன செய்வீங்க, ஓ என் புத்தகத்தை ஏயா கிழிச்ச, கிழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, புத்தகத்தை கிழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்போமா இல்லையா, என்னுடைய புத்தகத்தை கிழிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா. இப்ப இந்த உடம்பு இருக்கிறது, உடம்புக்குள்ளே உயிரை பொருத்தியது யாரு, பெருமான். இது வேண்டான்னு பிரிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு, இது என்னுடையது நான் நினைச்சேனா நான் தற்கொலை பண்ணிக்கலாம். இந்த உடம்பு என்னுடையது, உயிர் என்னுடையது, என் சௌரியத்துக்கு தான் நான் இருப்பேன், எனக்கு பிடிக்கல நான் போறேன், எனக்கு பிடிக்கல போறேன். நான் பிடிக்கலன்னு சொன்னனாவே என்ன அர்த்தம், உடம்பு என்னுடையது, உயிர் என்னுடையது, இருக்கிறதும் போறதும் என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு, சாமி உயிரும் என்னுடையதில்லை, உடம்பும் என்னுடையதில்லை, நான் இதை பிரிக்க முடியுமா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்னதோ இங்கு அதிகாரம், காயத்தில் இடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலேங்கிறார். ஐயா இன்னொரு தடவை உடம்ப கொடுத்து உள்ள போய் இருன்னு சொன்னாலும் ஏன் என்னை திருப்பி பிறவிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா, இல்ல திருவடியில வச்சுக்கிறேன்யா, என்னையா சாமி திருவடி கூட்டிட்டு போனீங்க நான் கேட்க முடியுமா, ஏன் நான் அடிமை, அடிமைக்கு கேள்வி கேட்கின்ற அதிகாரம் இல்லை, கேள்வி கேட்கிற அதிகாரம் இல்லை, இருன்னு சொல்லிட்டு போனாரு, இருக்க வேண்டியதுதான், நீ எப்ப வான்னு கூப்பிடுறையோ அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும். என்ன சொல்லிட்டு போனாரு, தில்லையில் காண்கனர், இவர்கிட்ட என்ன சொன்னாரு, ஆவுடையார் கோயில்ல திருப்பெருந்துறையில மணிவாசகரை விட்டுட்டு என்ன சொன்னாரு, நம்மை தில்லையில் காண்பாய். இப்போ அது வரைக்கும் போக வேண்டிய கடமை இருக்கா இல்லையா, இப்போ கூட இருந்தவங்க எல்லாம் உயிரை விட்டாச்சு, இவரால என்ன செய்ய முடியல, உயிரை கூட விட முடியல, பெருமான்கிட்ட போகவும் முடியல, இங்க இருக்கவும் முடியல. இந்த ரெண்டுக்கு நடுவுல அவர் அழுத கண்ணீர் தான் திருவாசகம். போகவும் முடியல, இருக்கவும் முடியல. இதுதான் அழகா திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொருவருடைய அவதாரத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒருவருடைய அவதாரத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. மணிவாசகருடைய அவதார நோக்கத்தை திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் பதிவு செய்து காட்டுகிறார். தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னாள் திருச்செவியில் அருந்தவும். சாமி நினைச்சாராம், நல்லா பாடுறையா, சூப்பரா பாடுற, இன்னும் கொஞ்ச நாள் உன் பாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீ அங்க வந்துட்டா பாட மாட்டேன், இங்கிருந்தே என்ன செய்ய பாடு அப்படின்னு பெருமான் நினைச்சாராம். ஆட்கொண்ட பிறகு, ஆட்கொண்ட பிறகுதான் பதிகம் எல்லாம் திருவாசகம். அப்போ திருவாசகத்துல திருப்பெருந்துறையில பல பதிகம் பாடி இருக்கிறார், கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இன்னும் நீ உத்தரவாசம் அங்க வந்து பாடு, கழுக்குன்றம் வந்து பாடு, அண்ணாமலை வந்து பாடு, தில்லை வந்து பாடு, இந்த பாட்டெல்லாம் நான் கேட்கணும். நீ பாட்டுக்கு இப்பவே கிளம்பி வந்துட்டு அந்த பாட்டுல யாரையா பாடுவா அப்படின்னு யார் நினைக்கிறா, பெருமான் நினைக்கிறாராம். பாருங்க, அவர் பாட்டை கேட்கறதுக்கு இவருக்கு ஒரு ஆனந்தம். தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னால், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பாடியா என்று திருச்செவியில் அழுந்தவும், பத்தி பேர் அளித்து பாண்டியரை பண்பு தேற்றவும். அங்க ஒரு அரிமத்தன பாண்டியன் ஒரு ஆள் இருக்கிறான் எங்க மதுரையில, அவனை வீடு பேற்றுக்கு அனுப்ப வேண்டிய வேலை இருக்கு, அவன் சைவ நெறிக்கு வரணும், வீடு பேற்று பெறுகிற புண்ணியத்தை அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். சிவபுண்ணியத்தை யார் செஞ்சிருக்கிறா, அரிமத்தன பாண்டியன் செஞ்சு வச்சிருக்கிறான். அவனை சைவ நெறியில நிறுத்தி வீடு பேர் கொடுக்கணும்னா நீ போகணும், இங்கிருந்து எங்க போகணும், அங்க திருப்பி போகணும், நரியெல்லாம் குதிரை ஆகணும், அவன் உன்னை வந்து வைகை ஆற்றுல நிறுத்தணும், பெரம்பால அடிக்கணும், அவன் திருந்தணும், அவன் சைவ நெறியில நின்று திருவடியை பெறுகிற பேர் அவனுக்கு இருக்கிறது. அப்ப அவனுக்கு கொடுக்கணும்னால நீ இருக்கணும். இப்ப நம்மளை அங்க இருத்தி வச்சிருக்கிறான்னா நமக்கு மட்டும் கிடையாது,
இன்னும் யாராருக்கு என்னென்ன கணக்கு இருக்குது யாருக்கும் தெரியாது. யாரை எங்க எதற்கு நிறுத்தி இருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தான் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். போக சொன்னா ஒரு காரணம் இருக்கும், இருக்க சொன்னா ஒரு காரணம் இருக்கும். காரணம் நமக்கு தெரியாது. எனவே அந்த பத்தி பேர் அழித்து பாண்டியரை பண்பு தேற்றி முத்தி பேர் அளிக்கவும், பாண்டியனுக்கு முத்தி பேர் கொடுப்பதற்கும். அப்புறம் தில்லை வந்தா அங்க அந்த புத்தரை வாதிலே வெல்லவும். அங்க என்னதுங்க, இலங்கையிலிருந்து வந்த அந்த ஊமை பெண்ணை பேச வச்சு அங்க வாது செய்ய வச்சு இலங்கையை சைவ நாடாக்குறார். ஞானசம்பந்த பெருமான் தமிழகத்தை சைவ நாடு ஆக்கினாரு. மணிவாசக பெருமான் என்ன செஞ்சிட்டாரு? இலங்கை. ஏன்னா மன்னன் சைவத்துக்கு வந்துட்டான், அவன் பௌத்த மன்னனா வரான். இங்க ஊமை பெண்ணு, ஊமை பெண்ணு என்னாச்சு? பேசுது. பேசலிங்க, சைவ சித்தாந்த கருத்தை பதிலா சொல்லுது. அங்க சமணன் கேள்வி கேட்கறான். என்ன பதிகம் அது? என்ன பதிகம்? திருச்சாளல். திருச்சாளல். திருச்சாளல் என்கின்ற பதிகம் முத 2 வரி சமணர்கள் கேட்ட கேள்வி. சமணர்கள் கேட்ட கேள்வி. அடுத்த 2 வரி ஊமை பெண் சொன்ன பதில். பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணேடி. ஐயா, உங்க ஆளு சுடுகாட்டில் இருக்கிற திருநீரை பூசிக்கிட்டு பாம்பு எடுத்து உடம்புல விட்டுக்கிட்டு வேதம் சொன்னா வேதம் சொன்னான்னு சொல்றீங்களே, யாரு கேட்கறா? சமணன். பூசுவதும் வெந்நீரு, பூண்பதும் பொங்கு அரவம். பாம்பு திருநீர் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசிக்கிட்டு பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்கிட்டு வேதம் சொன்னான்னு சொல்றிய, அது என்னையா பெருமை? இதெல்லாம் ஒரு பெருமையாயா? சாம்பலை பூசிக்கிட்டு பாம்பை போட்டுக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பதில் யார் சொல்றா? ஊமை பெண் பாடுகிறாள். ஊமை பெண் பாடுகிறாள். நீ பேச வச்சா போதுன்னு சொன்னான், பாடுது. அந்த பொண்ணு என்ன செய்யுது? பாடுது. எதுங்க? பதில் சொல்லுது. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. எவ்வுயிர்க்கும் இயல்பு, எவ்வுயிர்க்கும் எல்லா உயிரிலும் கலந்து நிற்பவனையா அவன் என்று அந்த பதிகம் பூரா ஊமை பெண் பேசுகிறார். அப்போ அந்த பௌத்த மன்னன் என்ன ஆகிறானுங்க? சைவம் சாருகிறான். இலங்கை நாட்டிலே சைவம் ஓங்குகிறது. அப்போ 3 காரணம் யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு. தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அழுந்தவும், பத்தி பேர் அளித்து பாண்டியரை பண்பு தேற்றி முத்தி பேர் அளிக்கவும், அங்க பௌத்தர வாதில் வெல்லவும் என்ன செய்தாங்களா? எத்தினர். எத்தி இங்க திருநெல்வேலி மதுரை பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவான், அவன் யாரு? திருவான மதுரை எத்தன். மதுரை எத்தன் அப்படின்னு என்னதுங்க? ஏமாத்தரன்னு அர்த்தம். என்னதுங்க? எத்தி என்பதற்கு ஏமாற்றி. இறைவன் மணிவாசகரை ஏமாற்றினார் எழுதுறாரு பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் என்ன எழுதுறாருங்க? இறைவன் மணிவாசகரை ஏமாற்றினான். ஏமாற்றுவானாயா? பல உயிர் ஈடு செய்யணும்னா, பல உயிர் ஈரேடணும்னா ஒரு உயிரை ஏமாத்தத்தான் செய்வார். ஏன்னா இந்த 4 பேரும் ஏமாந்தவங்க தான். யாரு 4 பேரு? சமயக்குறவர் 4 பேருமே ஏமாந்தவங்க தான். அவங்க விவரமா இருந்திருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஏமாத்தினவர் யாரு? பெருமான் ஏமாத்தி இருக்கிறாரு. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஞானசம்பந்தர் சொல்றாரு, மறப்பில்லாத என்னை மறப்பித்து மண்மேல் பிறப்பித்தாய். மறக்காம கைலாயத்தில் இருந்தேன், நீயே மறக்க வச்சுட்டு ஏயா மறந்துட்ட, மண்ணுக்கு போன்னு சொல்ற. இது ஏமாத்துற வேலையா இல்லையா? அவரு மறக்காம தான் இருந்தாரு, இவர் என்ன செய்யறது? மறக்க வச்சு. ஏன் மறந்தேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? மண்மேல் பிறப்பித்தார். இது ஏமாத்துற வேலை தானே. ஏன் ஏமாத்தினார்னா, நம்ம இல்லைன்னா நம்ம நிலைமை அந்தோ 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 அந்தோவே நம்மளை காப்பாத்துறதுக்கு வழியே கிடையாது. 4 பேர் வந்து சொல்லியுமே நாம திருந்துற பாட்டை காணும். இந்த 4 பேர் வராம எங்க போய் திருந்துறதே? ஏன்னா நம்மை ஈடேற்றம் செய்வதற்காக அருளாளர்களை இறைவன் ஏமாற்றுகிறான்.
அதுவும் கருணைதான், அதுவும் கருணைதான். எனவே எப்பவுமே நம்ம பார்க்கிறோம்ல, மருத்துவமனையில மருத்துவரும் இருப்பாரு, நோயாளியும் இருப்பாங்க. நாமெல்லாம் நோயாளி, அவர்கள்லாம் யாரு? மருத்துவர். இந்த உலகத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்னாயிர மாட்டாங்க. நாமெல்லாம் நோய் தீர்வதற்காக வந்திருக்கிறோம். நம் நோயை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் அருளாளர்கள். எனவே அவர்கள் நிலை வேறு, நம் நிலை வேறு. இப்ப நால்வர் பெருமக்களுடைய அவதாரம், இதன் பிறகுதான் மணிவாசகருடைய அவதாரம் முன்ன பின்ன கால ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. அதன் பிறகு எங்க யார் வந்தா? 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு யாருடைய காலம்? சேக்கிழார் பெருமானுடைய காலம். அனபாய சோழருடைய திரு அவதாரம். அனபாய சோழருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. சமண காப்பியம் என்று சொல்லக்கூடிய சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி நமக்கெல்லாம் தெரியும். அதாவது காதலன் காதலியுடைய அந்த வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூல். தலைவன் எப்படி இருப்பான், தலைவி எப்படி இருப்பா, அகம் புறம் என்று சொல்லி அந்த வாழ்வியல்ல இருக்கக்கூடிய ஒரு இல்லற வாழ்வில இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடியது எது? சீவக சிந்தாமணி. அங்க சீவக சிந்தாமணி என்கின்ற நூலை அரசவையிலே என்ன செய்யறாங்க? புலவர்களை எல்லாம் வைத்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய பெருமையெல்லாம் பேசி அந்த ஆராய்ச்சியில மகிழ்ந்து இருக்கிறார் அனபாய சோழர். ஏன்னா தமிழர்கள் தமிழை போற்றி இருக்கிறார்கள், தமிழ் நூல்களை ஆய்ந்திருக்கிறார்கள். ஆனா என்னன்னா, எந்த நூலை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இங்க அவர்கள் சிற்றிலக்கியங்கள், இன்பத்துறைகளிலே இருக்கக்கூடிய நூல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்பதான் சேக்கிழார் பெருமான் அனபாய சோழரை பார்த்து சொல்றார். நமக்கு திருக்குறள் இருந்து துணை எடுத்து பார்த்தா தெரியும். இடிப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பான் இலானும் கெடும். ஆமா, திருவள்ளுவர் தான் சொன்னாரு. அது மன்னனுக்கு அந்த அமைச்சன் எப்படி இருக்கணும்? இடிச்சு உரைக்கணும். அதுக்கு தான் அமைச்சர்னு பேர். ராஜா சொல்லிட்டாரு, அப்படியே இருப்போம்னு சொல்றதுக்கு அமைச்சர் வேண்டியதில்லை. ஏன்னா இடித்துரைக்கிற அமைச்சன் கூடவே இருக்கணும். அப்படி ஒரு நல்ல அமைச்சர் யாரு? நம்முடைய சேக்கிழார் பெருமான். அதனால அனபாய சோழர்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க தமிழ் நூல் ஆராய்ச்சி பண்றதெல்லாம் சரிதான், இந்த நேரத்துல இந்த நூல் ஆராய்ச்சியோடு நம்முடைய பெருமக்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்த பெருமக்கள் அருபான்மும்மை நாயன்மாருடைய வரலாற்றை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அவர்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சிவபுண்ணியம் வரும், சிவபுண்ணியம் வரும் என்று சொன்ன உடனே அனபாய சோழர் சொல்றாரு, அப்படியா, இங்க நீங்களே சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யறாரு? நீங்களே சொல்லுங்க என்றார். அப்ப அனபாய சோழருக்கு 63 வரலாற்றையும் சேக்கிழார் பெருமான் ஓரளவுக்கு சுருக்கமா சொல்றார். கேட்ட உடனே அவருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அருமையாக இந்த வரலாற்றை ஒரு காப்பியமாக நீங்கள் அமைத்து தர வேண்டும். ஏன்னா இப்ப நான் கேட்டுட்டேன், நீங்க எனக்கு நல்ல அமைச்சர் கிடைச்சிட்டீங்க, எனக்கு இந்த நூலை இவங்க புராணத்தை எல்லாம் சொல்லிட்டீங்க, இது எல்லாருக்கும் போகணுமா இல்லையா? ஏன்னா உயிரினுடைய இன்பம் இது சிறப்பு என்னது? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு செய்தியை கேட்டோம்னா அதை என்ன செய்யணும்? எல்லாருக்கும் போய் சொல்லணும், எல்லாருக்கும் போய் சொல்லணும். அனபாய சோழர் நினைக்கிறாரு, இந்த 63 பெருமைகள், இவருடைய புராணங்கள் உலகமெங்கும் போய் சேர வேண்டும். எனவே நீங்கள் இதை ஒரு காப்பியமாக அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாரு? பெரும் பொருள் கொடுக்கிறார். பெரும் பொருள் கொடுத்து நீங்க இந்த காப்பியத்தை செஞ்சு தரணும்னு சொல்றார். சேக்கிழார் பெருமான் தமிழகம் முழுக்க என்ன செய்யறாருங்க? அப்படியே சுற்றுப்பயணம் செய்யறார். அந்தந்த நாயன்மார்கள் அவதாரம் செஞ்ச இடம், அவர்கள் முத்தி அடைந்த இடம், அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், இதையெல்லாம் என்ன செய்யறாரு? முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு கடைசி எங்க வராரு? தில்லை வந்து நம்முடைய இறைவன் திருவடியில நின்று விண்ணப்பம் செய்யறார். பெருமானே, இது எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சது. என்னது? என்னால் இதை சொல்ல முடியாது.
என்னால் இதை சொல்ல முடியாது. காரணம் அவருடைய சிறப்பு அப்படிப்பட்டது. இந்த நாயன்மார்கள் சிறப்பை நம்மால சொல்ல முடியாது. பெருமானை நீங்க திருவுள்ளம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த நிலையில பெருமான் அவருக்கு என்ன செய்யறாருங்க, உலகலாம் என்று தோளமாக எடுத்து உலகலாம் என்று சூக்குமமா முடிச்சிட்டார். நமக்கு தெரிஞ்சது உலகலாம் என்று தூளமா அசரீரியாக வான வீதியிலே வந்த சொல்லு. இது எல்லாரும் கேட்க வந்துச்சு, எல்லாரும் கேட்க வந்துச்சு. அதுல தொடங்கி எங்க முடியுது, உலகலாம்னு தான் முடியுது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். உலகலாம்னு தொடங்கி உலகலாம்னு முடியுது. உலகலாம் என்று தூளமா எடுத்து கொடுத்த சொல்லை கொண்டு என்ன செய்யறாருங்க, அவர் அறிவுக்கு அறிவாக நின்று, யாருடைய அறிவுல, சேக்கிழார் பெருமானுடைய அறிவுக்கு அறிவாக நின்று 63 வாழ்வியலையும் சேக்கிழார் பெருமானுக்கு தில்லையிலே வீற்றிருக்கக்கூடிய ஆனந்தமா நடராச பெருமான் அருள் செய்தார். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி இந்த புராணத்தை சொல்ல முடியாது. ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது 63 அருள் வரலாறு. அது நீங்க புராணத்தை சேக்கிழார் பெருமான் வாக்குல நின்று ஒவ்வொரு சொல்லா படிச்சு பார்த்தா தெரியும், இது நம் அறிவுக்கு எட்டக்கூடியது அல்ல. அவர்கள் எந்தெந்த இடத்துல அவர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்கு பாருங்க. இப்ப நான் இப்ப உதாரணம் சொன்னேன், என்னது, சிறு தொண்ட நாயனார் புராணம், இயற்பகை நாயனார் புராணம், இளையான்குடி மாறனார் புராணம். அதுல ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு இடம், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், ஹைலைட், ஒரு ஹைலைட் இருக்கும். அந்த இடத்துல அந்த பாட்டை விரிச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம அறிவுக்கு எட்டுவதில்லைன்னு புரியும். வாழ்ந்தாருங்க, அமைச்சரா இருந்தாரு, தொண்டு செஞ்சாரு, அதெல்லாம் ஓகே, நாமளும் தான் வாழ்ந்தோம், தொண்டு செய்யறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம். இங்க எல்லாம் நம்மோட அவங்களை வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே வருவோம். நாம்பளும் அப்படித்தான் இருக்கிறோம், நாம்பளும் அப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்னு தோணும். அந்த ஒரு இடத்துல வந்து நிற்கும் பாருங்க, அந்த இடத்துல தான் தெரியும் இது நான் இல்லை, இது என்னால் முடியாது, இது என்னால் முடியாதுங்கிற இடம். ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு இடம் இருக்கும், ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நின்று பார்த்தா சேக்கிழார் பெருமானுடைய சிறப்பு தெரியும், சிறப்பு தெரியும். நான் மீண்டும் உதாரணத்துக்கு ஒரு இடம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு இடம் சொல்லுகிறேன். யாருடைய புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திருநீலகண்டத்து குயவனார், திருநீலகண்டத்து குயவனார் தனி அடியார்ல முதலடியார், திருநீலகண்டத்து குயவனார் புராணம். அங்கே திருநீலகண்டர் அவருடைய புராணம், அடியாருக்கு தொண்டு செஞ்சாரு, மண்பாண்டங்கள் செஞ்சாரு, அடியார் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் ஓடு செஞ்சு கொடுத்தார். இந்த பாண்டங்கள் செய்வதை உணவுக்காக செஞ்சார். பொழப்புக்கு ஒரு தொழிலே என்ன செய்யறாருங்க, பொழப்புக்கு ஒரு தொழில். ஏன்னா ஏதோ காசு பணம் வேணுமா இல்லையா, வாழ்ற அளவுக்கு செய்வார். மீதியெல்லாம் என்ன செய்வார், திருவோடா செஞ்சு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரு. பெருமான் அவர் பெருமையை சொல்வதற்காக என்ன செய்யறாருங்க, வராரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்க, அங்க பரத்தையர்பால் செல்றாரு. இன்பத்துறையில் எளியரானார். சேக்கிழார் பெருமான் ரொம்பலாம் கசகசலாம் பேசல, அவரு கொஞ்சம் இன்பத்துல கொஞ்சம் நாட்டம், அதனால அவர் என்ன ஆயிட்டாரு, எளியரானார், இன்பத்துறையில் எளியனானார். அப்புறம் அம்மாவுக்கு விஷயம் தெரியுது. அப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாருங்க, போய் சமாதானப்படுத்துறார். ஏன்னா இப்ப வீட்டுல மனைவிக்கு கோபம் வந்துட்டு என்ன செய்யணும், சமாதானப்படுத்துறது. அது தப்பு யார் மேல இருக்கு, இவர் மேல இருக்கு. தப்பு யார் மேல இருக்குங்கிறத பொறுத்து சமாதானம் பண்றதா இல்லையான்னு முடிவு இருக்கா இல்லையா. இவர் மேல தப்பு இருக்குது, இது அவர் தெரிஞ்சிட்டாரு. இப்ப அம்மாவை என்ன செய்யணும், சமாதானப்படுத்தணும். அதனால என்ன செய்யறாருங்க, ரொம்ப நெருக்கமா போய் அப்படி இல்லமான்னு தொட்டு, ஏன்னா ஊடல்ல இருக்காங்க, 2 பேரும் ஊடல்ல இருக்கிறாங்க, தொட்டு அவர் சமாதானப்படுத்துறதுக்கு போறாரு. அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என்னது,
எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம். எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக நீங்கள் என்னை தொடக்கூடாதுன்னாங்க. நீங்கள் என்ன தொடக்கூடாதுன்னாங்க. இப்போ இதுவரைக்கும் ஒரு சாதாரண புராணம். இதுவரைக்கும் சாதாரண புராணம். என்னது? தொண்டு செஞ்சாரு. நம்ம தொண்டு செய்யறோமா இல்லையா? செய்யறோம். வரவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், நமக்கு ஒரு எல்லாம் நம்ம மாதிரியே தெரியும். ஆனா அந்த ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, எம்மை தீண்டவராயின் திருநீலகண்டம் என்று சொன்ன உடனே ஏதிலார் போல நோக்கி, ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால், எம்மை என்றதனால் மற்றோர் மாதினை என் மனத்தினாலும் தீண்டேன், என் மனத்தினாலும் தீண்டேன் என்று சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அப்படி பக்கத்துல போன சொன்னாருங்க. என்னதுங்க? அகன்று நீங்கி. அகன்று நீங்கி. அகன்றுனா என்ன? நீங்கினா என்ன? இப்ப நாம சொல்லுவோம் என்னது? நடு சென்டர். நாம என்ன சொல்லுவோம்? நடு சென்டர் அப்படின்னு. என்னது? நடுநாள் அதுதான், சென்றனால அதான். நாம இப்ப அப்படிதான் நிறைய அது மாதிரி சேக்கிழார் பெருமான்னு சொல்லிட்டாருங்க. என்னது? நடு சென்டர்னு சொல்ற மாதிரி. அகன்று நீங்கி. அகன்றாலும் அதுதான், நீங்கினாலும் அதுதான். அப்ப எதுக்கு அந்த ரெண்டு சொல் அங்க போடணும் அப்படின்னா, அறிவால் நீங்கினார், உடம்பால் நீங்கினார். அகன்று என்பதற்கு உடம்பால தொட போனவர் அப்படியே நெவுந்தார், 2 ஸ்டெப் அப்படி பின்னாடி வந்தார். அறிவால நீங்கிட்டார். அறிவால இனி இவள் யாரோ, இவள் யார்? அப்பதான் அப்படி பாக்குறாராம். மனைவியை பாக்குறாரு. மனைவியின் சிறப்பை முன்னாடியே சொல்லிட்டாரு. யாருங்க? லட்சுமி மாதிரி இருப்பாளுங்க. நம்ம எப்படி இருப்பாங்க? லட்சுமி பார்த்தா வெக்கப்படுவாளா, அவ்வளவு அழகு யாருக்கு? அம்மையாருக்கு. ஆனா எம்மை தீண்டவராயின் திருநீலகண்டம்னு சொன்ன உடனேயே அகன்றார், நீங்கினார், ஏதிலார் போல நோக்கி. அடுத்த சொல் என்ன போட்டாரு? ஏதிலார் போல நோக்கி. உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏதோ நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பொம்பளை தங்கி இருக்கியா. எப்படி பாக்குறாருங்க? யாரோ ஒரு அம்மா நம்ம வீட்டுல தங்கி இருக்கு என்று பார்த்தாராம். ஏன்னா அறிவால நீங்கிட்டார். அறிவால நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால், நீ என்ன தொடாதன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, எம்மை என்று சொன்னதினால உன்னை மட்டும் இல்ல, இனி எந்த பெண்ணையும் நான் தொட மாட்டேன், எந்த பெண்ணையும் தொட மாட்டேன். மற்றோர் மாதரை எந்த மனத்தினாலும் தீண்டேன். நினைச்சு கூட பார்க்க தொட மாட்டேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஏன்னா தொடர்றது வேற, மனசுல நினைப்பு வருமா இல்லையா? இதுதாங்க அவர் அவர் என்ன பெரியர் ஆனார். முதல்ல எளியர் ஆனார்னாரு, இப்ப என்ன செய்தாருங்க? பெரியர் ஆனார். அங்கதான் அவர் உயர்கிறார். அங்கதான் அவர். இது சேக்கிழார் பெருமான்கிட்ட நின்று பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு இடத்துல என்ன இருக்கும்? அந்த நம்ம வேற, அவங்க வேற, நம்ம வேற, அவங்க. இது சேக்கிழார் பெருமான் திருவடியை பிடிச்சாதான் வரும், இல்லைன்னா வராது. இல்லைன்னா இது எப்படி அவர் சொன்னாரு? சேக்கிழார் பெருமானால் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டா, தில்லையில் இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய அறிவிலே அவர்கள் பெருமையை அறிவுக்கறிவாக இருந்து உணர்த்தினார். அதுதான் நமக்கு திருத்தொண்டர் புராணம் என்று கிடைக்கக்கூடிய ஒப்பற்ற நூல். ஒப்பற்ற 12வது திருமுறையாக. ஏன்னா இறைவன்பால் பக்தி செய்து முதிர்ச்சி பெற்ற ஆன்மாவால தான் அடியார்பால் பக்தி செய்ய முடியும். இறைவன்பால பக்தி முதிராத இடத்துல அடியார்பால் பக்தி வராது. அப்போ 11 திருமுறைகள் இறைவன் பெருமையையே பேசுகின்றன. இந்த பெருமையை உண்மையாக உணர்ந்தால் தான் 12ஆம் திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணத்தின் சிறப்பு நம்மால் உணர முடியும். இந்த ரெண்டும் 11 திருமுறை ஒரு தட்டில் வச்சா, 12ஆம் திருமுறை ஒரு தட்டில் வச்சா, ரெண்டு சமமா நிற்கும்.
காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இடம் சொல்றார் அமர்நீதியார் புராணத்துல. அமர்நீதியார் புராணத்துல தொண்டருடைய அன்பும் இறைவன் பெருமையும் பார்த்தா இறைவன் பெருமை தாழ்ந்து நின்றது, அடியார் பெருமை உயர்ந்து நின்றதுங்கிறார். தட்டுல வைக்கிறாங்க. இங்க பெருமான் கோவண தட்டு வச்சாச்சு. புராணம் தான் புராணத்துக்குள்ள ரொம்ப போகல. அமர்நீதியார் புராணத்துல என்ன வைக்கிறாங்க, ஒரு தராசு வச்சாச்சு. கோவணத்தை கொண்டு வந்து பழைய கோவணத்தை சாமி வச்சுட்டார். ஏன் ஒரு கோவணத்தை இவர் தொலைச்சிட்டாரு, இந்த கோவணத்துக்கு ஏதாவது கொடுங்கண்ணா, இந்த கோவணத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு சமமா ஏதாவது கொடுனார். எந்த கோவணத்துக்கு? இறைவனுடைய கோவணத்தை வச்சுட்டு இதுக்கு சமமா எதை வேணாலும் கொடுன்னு தட்டுல கொண்டு வந்து வச்சுட்டார். யாருடைய கோவணத்தை? இறைவனது கோமணம். இறைவனது கோமணத்தை வச்சாச்சு. இவர் இங்க கொண்டு வந்து தங்கத்தை வச்சாரு, வைரத்தை வச்சாரு, வெள்ளியை வச்சாரு, துணியை வச்சாரு. எதை வச்சு என்ன ஆகல? தட்டு நேரா நிக்கல. தட்டு நேரா நிக்கல. சேக்கிலார் பெருமான் காமிச்சார், நமக்கு காட்டுறாரு அங்க. ஓ, ஏன் இந்த தட்டு உயர்வா இருக்கு தெரியுமா? ஏன் இந்த தட்டு தாழ்வா இருக்கு தெரியுமா? அடியாருடைய அன்புக்கு முன்பாக இறைவனுடைய அருள் தாழ்ந்துதாயா இருக்கும். என்ன சொல்றாருங்க? அடியார் அன்பு உயர்ந்து நிற்கும், இறைவன் அருள் தாழ்ந்துதான் இருக்கும். அதனால இந்த தட்டு கீழே இருக்குது, அந்த தட்டு மேல இருக்குதுன்னாரு. அப்போ அது இதெல்லாம் சேக்கிலார் பெருமானம் மட்டும்தான் முடியும், யாராலையும் முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த 12வது அந்த திருமுறை 11 திருமுறைக்கு இணையானது. 11 திருமுறைக்கு இணையானது. காரணம், இது அரண் பெருமை, அது அடியார் பெருமை. அப்படியே 12 கொண்டு வந்து சைவ சித்தாந்தத்துல நிறுத்திங்கன்னா 12ஆம் நூற்பா. செம்மலர் நோந்தாள் சேரலோட்டா அம்மலம் களி அன்பரோடு மருகி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தொடுமே. அடியார் வேடத்தையும் அரண் திருமேடியையும் ஒன்றென பாவிக்க என்று எங்க வச்சாரு? 12ல கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா 12 அப்படியே எங்க இருக்குது? திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கு. அப்படியே 12ஆம் நூற்பாவுக்கு உரை செய்த நம்முடைய அருள்நந்தி சிவம் சிவஞான சித்தியார்ல வைக்கிறார் 12ல. ஈசனுக்கு அன்பிலார், அடியார்க்கு அன்பிலார், எவ்வுயிர்க்கும் அன்பிலார், தனக்கும் அன்பிலார், பேசுவது என் அறிவிழா பிணங்கள். யாரு? ஈசன் மேல அன்பு இருக்கு, அடியார் மேல அன்பு இல்லை அப்படின்னு சொல்றவன் முதல்ல உண்மையில உனக்கு அன்பு இருக்கா? உண்மையில உனக்கு அன்பு இருக்கா இல்லையா? ஏன்னா அழகா திருப்பி திருமுறைக்கு வந்தீங்கன்னா தெரியும். என்னிலையாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலையாரும் எனக்கு இனியார் இல்லை அப்படின்னு என்னதுங்க? என்னை விட நேசிக்கிறவன் எவனாச்சும் இருக்கிறானா? என்னை விட என்ன நேசிக்கிறவன் எவனாச்சும் இருக்கிறானா? ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். யாரு? பெருமான். ஏன்னா நான் என்னை நேசிப்பது உண்மையானால் எனக்கு கெடுதி வர மாதிரி நான் ஏதாவது செய்ய மாட்டேன். எனக்கு கெடுதி வர மாதிரி நான் ஏதாவது செய்வேனா? செய்ய மாட்டேன். ஆனா நான் அதைத்தான் தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் எனக்குன்னு செய்யறதெல்லாம் என்னது? எனக்கு கெடுதியை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அவன் வேண்டாயா வேண்டாயாங்கிறான், நாம கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவன் உண்மையாலுமே என்னை நேசிப்பவன் யாரு? அவன் தான் நேசிக்கிறான், அதனால வேண்டாங்கிற. இப்போ குழந்தை சாக்லேட் சாப்பிடுது, அம்மா என்ன சொல்லுவா? வேண்டாம் வேண்டாம்பா. குழந்தைய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லும்? வேணும் வேணும்னு சொல்லும். இப்போ அந்த குழந்தை மேல உண்மையாலுமே அன்போடு இருக்கிறது யாரு? அம்மா தான். ஏன்னா இதை சாப்பிட்டா ஒத்துக்காதுரி, சொன்னா கேளு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும், அந்த குழந்தை கேட்காது. நாம அப்படிதான் ஒவ்வொன்றையும் கேட்டு இருக்கிறோம். செல்வம் வேணும், உயர்வு வேணும், இது வேணும், அது வேணும்னு என்ன செய்யறோம்? குழந்தை சாக்லேட் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே. பெருமான் என்ன சொல்றாரு? இதெல்லாம் வேண்டாம், போய் திருமுறையை படி, சாத்திரத்தை படி, பூசைய பண்ணு அப்படின்னா நோ சான்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்மை நேசிப்பது யாரு? பெருமான் தான். அப்ப உன்னை நீ நேசிக்கிறது உண்மையானால் யாரை நேசிக்கணும்? பெருமானை நேசிக்கணும். உன்னை நேசிக்கிறது உண்மையானால் பெருமானை நேசிக்கணும். பெருமானை நேசிப்பது உண்மையானால் அடியாரை நேசிக்கணும். அடியாரை நேசிக்கணும். இல்லைன்னா
பிறந்து இறந்து உழல வேண்டியதுதான். அறிவிழா பிணங்கள் என்று யாரை தட்டுறாரு? நம்மளதான் திட்டுறாரு. ஏன்னா அந்த நீங்க நூற்பா பார்த்தீங்கன்னா தெரியும், 11 நூற்பால அழகா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. பூசை பண்ணு, 5 எழுத்து சொல்லு, திருவேடத்தை பார்த்தா வணங்கு சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் நமக்கு அறிவுல விளங்க மாட்டேங்குது. கடைசி கோபத்தின் உச்சத்துல சொல்றார் யாரு? அருளந்தி சிவம். அறிவிழா பிணங்களை நாம் இணங்கின் பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடுவர் விடுனி. அவங்க கூட சேர்ந்தீனா பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு உன்னை கொண்டு போய் அந்த சுழல்ல கொண்டு போய் விட்டுருவாயா, அவனோட சேரவே சேராதங்கிறார். சேரவே சேராது. எனவே அரண் பூசையினுடைய முதிர்ச்சி தான் அடியார் பூசை. அடியார் பூசை அதுதான் நமக்கு எது 12வது திருமுறையாக கிடைத்திருக்கிறது. அப்போ நீங்க முதல்ல 3ல இருந்து 5, 7ல நாவுக்கரசு பெருமான், ஞானசம்பந்த பெருமான், 9ல நம்பி ஆரூரர், அடுத்தது மணிவாசகர் கால ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, அடுத்தது 12ல யாரு? சேக்கிழார் பெருமான். 63 சேக்கிழார் பெருமானுக்கு முன்பாக பல்வேறு காலங்களிலே அவதாரம் செஞ்சவங்க. முன்னாடி பின்னாடி எல்லாமே இருக்கும். ஆனா யாரோட வந்துடுறாங்க? நம்பி ஆரூரரோடு 63 நிறைவு. அதுக்குள்ளே அந்த 63 அவரையும் சேர்த்து 63. 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான் யாரு? எல்லாரும். நம்பி ஆரூரர் அந்த பட்டியலை படிச்சிடுறாரு. அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் வந்து திருத்தொண்ட அந்தாதி, சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட தொகை 12ஆம் நூற்றாண்டிலே அருள் செய்கிறார். அதன் பிறகுதான் நமக்கு பல்வேறு சமய பெருமக்கள் தோன்றுகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கரர் தோன்றுகிறார், மாத்துவர் தோன்றுகிறார், அதன் பிறகு ராமானுஜர் தோன்றுகிறார். சங்கரர், மாத்துவர், ராமானுஜர் இவர்களெல்லாம் வேத ஆராய்ச்சியில ரொம்ப ரொம்ப திறமைசாலிங்க. பல்வேறு சமயங்களை அவங்க நிறுவி இருக்கிறாங்க. சைவ அது நம்மளை பின்னாடி விரிவா பார்த்துக்குவோம். சங்கரர் நிறுவிய சமயம், மாத்துவர் நிறுவிய சமயம், ராமானுஜர் நிறுவிய சமயம், 3 சமயங்கள் இடையில நிறுவப்படுகிறது. அது அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறாங்க. இதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டிலே நமக்கு நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனாருடைய அருள் வரலாறு துவங்குகிறது. அந்த காலத்துல அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாந்த நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் அதற்கு முன்னாடி 3 நூல் இருக்கு. அதாவது மெய்கண்டார் காலத்துல தோன்றியதுதான் எதுங்க? சிவஞான போதம். சிவஞான போதத்துக்கு முன்பாகவே 3 நூல் தனி சித்தாந்த நூல் தோன்றி இருக்கிறது. ஒன்று நமக்கு வாகீச முனிவர் அருள் செய்த ஞானாமிர்தம் என்று ஒரு நூல். அது வந்து 14 சாத்திர நூல்கள்ல வராது. அது தனி நூல். அது இந்த பட்டியல்ல வராது. ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய நூல். அதன் பிறகு திருவுந்தியார், அதன் பிறகு திருக்களிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய 2 நூல்கள் யாருக்கு முன்னாடி? நம்முடைய மெய்கண்டார் காலத்திற்கு முன்பாக தோன்றியது. திருவுந்தியார் என்கின்ற இந்த நூல் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். திருவுந்தியாரை அருள் செய்து யாருங்க? திருவியலூர் உய்ய வந்த தேவ நாயனார். அவரோட ஊர் திருவியலூர். ஏன்னா அது என்ன நூலுங்க? திருவியலூர் உய்ய வந்த தேவ நாயனார். அவர் அருள் செய்தது திருவுந்தியார் என்று சொல்லக்கூடிய நூல். காலமெல்லாம் போட்டிருக்காங்க. கிபி 1147 எல்லாம் புத்தகத்தில் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சமய வரலாறு புத்தகம் கொடுப்பாங்க. காலம்லாம் அதில் பார்த்து குறிச்சிக்கங்க. அதன் பிறகு தோன்றிய நூல் திருக்களிற்றுப்படியார். இது 2வது நூல். இது திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார். முதல்ல வந்தவர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். 2வது வந்தவர்
திருக்கடவுர் உய்ய வந்த தேவ நாயனார். அதன் பிறகுதான் நமக்கு மெய்கண்டாருடைய திரு அவதாரம். இது 1232 இவருடைய காலம். 1232 மெய்கண்ட தேவநாயனாருடைய திரு அவதாரம். திரு அவதாரம் அந்த வரலாறு நான் பின்னாடி அப்படியே சொல்றேன். அந்த நூலை அப்படியே முடிச்சிடும் 14. அப்போ முதல்ல திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், மூன்றாவது வந்தது மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம். சிவஞான போதம். இப்போ இந்த முன்னாடி 2 நூல் தோன்றி இருந்தாலும் கருத்து வகையால் மிக உயர்ந்த நூலாக போற்றப்படுவது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம்தான். எனவே சாத்திர நூல்களிலே தலையாய நூல் அப்படின்னு சொன்னா எது? சிவஞான போதம்தான். இப்போ நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க நம்ம உச்சத்தை தொடணும் அப்படின்னு ஆசை இருந்தா என்ன செய்யலாம்? சிவஞான போதம் படிக்கணும். அப்படின்னா முதல்ல அதை நடத்திருங்க. இந்த வினாடி வினால சொல்லுவாங்களே இல்லையா, 14 கேள்விக்கு பதில் சொன்னா கோடீஸ்வரன். அப்போ அந்த 14வது கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இது எது? சிவஞான போதத்தை முதல்ல நடத்துங்க அப்படின்னு சொல்றது. முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? 13 கேள்விக்கு பதில் சொன்னாதாயா 14வது கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை நடத்தினா எப்போ படிக்கணும்? மற்ற நூலையெல்லாம் படித்தாதான் சிவஞான போதம் விளங்கணும். விளங்குங்கிறதுக்கெல்லாம் உறுதி கிடையாது.